Hello friends, welcome to new video. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா நம்மளோட வாகனம்ல மீட்டர் கன்சோல்ல இருக்கக்கூடிய அந்த டைம் இருக்கு பாருங்க. அது சில டைம்ல வித்தியாசமா இருக்கு. நம்ம ஏதாவது பேட்டரி கழட்டும் போதோ இல்ல வேற ஏதாவது காரணங்களால இந்த டைம் சேஞ்ச் ஆகுது. திடீர்னு என்னோட வண்டியில பாத்தீங்கன்னா டைம் சேஞ்சா இருக்கு. நான் பேட்டரி கழட்டல ஒன்றும் கழட்டல. எப்படி ஆச்சோ என்னன்னு தெரியல. உங்க வண்டியில இந்த மாதிரி ஆயிருக்கா? அப்படி இருக்கும்போது ஆயிடுச்சுனாக்கா நாம என்ன பண்ணுவோம், சர்வீஸுக்கு விடும்போது சரி பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்மளாவே இது சரி பண்ணிக்கலாம். நம்மளாவே அது எப்படி செட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்காக நம்ம வண்டி உள்ளே வந்துட்டு சாவி முதல்ல ஆன் பண்ணி பார்க்கலாம். சாவி ஆன் பண்ணுங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா எனக்கு 2 ஹவர் 3 ஹவர் டிஃப்ரென்ஸில் காமிக்குது. சாவி ஆன் பண்ணி பார்ப்போம். சாவி ஆன் பண்ணும்போது டிஸ்பிளே கிட்ட பார்ப்போம். இப்போ 7:11 காமிக்குது. இப்போ ஆனால் 4:11 தான் ஆச்சு டைமு. அதில் 3 மணி நேரம் கேப்பு காமிக்குது. அதுக்காக நம்ம இந்த ரைட் சைடில் தர பின்னு நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கனாக்கா அது இந்த மாதிரி டிஸ்பிளே வரும். டோர்னு வரும், லைட்டு வருது, ஃபியூல் வருது, க்ளோக்குன்னு வருது. க்ளோக்குன்னு வரும்போது திருப்பி அந்த க்ளோக்கில் திருப்பி நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிங்க. பிடிச்சாச்சுனாக்கா மேலே டைம் டிஸ்பிளே அது பாருங்கள் பிளிங்க் ஆகும். அந்த 7 பிளிங்க் ஆகிறதுல நம்ம டைம் செட் பண்ணோம். என்ன டைம் செட் பண்ணுறதுக்குள்ளே மாறிடுச்சு. இன்னொரு ரவுண்டு வரட்டும் பார்க்கலாம். திருப்பியும் ப்ரெஸ் பண்ணி பிடிக்கலாம். திருப்பியும் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா திருப்பியும் பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆகிற இடத்துல நம்ம அது 4 o'clock சேஞ்ச் பண்ணிக்கலாம். திருப்பி 1 2 3 4 ஓகே பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் பிளிங்க் ஆகிட்டு மினிட்டு பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். மினிட்டு பிளிங்க் ஆகும்போது 12 ஆக்கிடலாம். 12 ஆக்கி செட் பண்ணிக்கலாம். ஓகே செட் ஆகிடுச்சு. க்ளோக்கு செட் ஆகிடுச்சு. திருப்பியும் அதில் ப்ரெஸ் பண்ணிட்டுனா டிஃபால்ட் வரும். எண்டுன்னு வரும். எண்டில் அப்படியே நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா பழைய டிஸ்பிளேக்கு வந்துடுது. இவ்வளோ தான், சின்ன வேலை தான். செட் ஆகிடுச்சு டைம். இதுக்காக நம்ம சர்வீஸ் சென்டர் போகணும்னு அவசியம் கிடையாது. நம்மளாவே செட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இப்போது 4:12 ஒரிஜினல் டைம் வந்திருக்கு. எப்படி டைம் செட் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்படி தான் செட் பண்ணணும். நம்மளாக செட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது எப்படி தான் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு தான் எனக்கு தெரில கரெக்டாக. நம்ம நார்மலாக அது பேட்டரி கழட்டி மாட்டும்போது திருப்பி டைமு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஏதாவது ஃபியூஸ் கேரியரில் ஏதாவது லூஸ் கான்டாக்ட் அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சர்வீஸ் விடும்போது அவங்கக்கிட்ட கேட்டு தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.